கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய அல் குர்ஆன் அழிக்க முடியாத ஓர் அற்புதம். அந்த அற்புதத்தின் தோற்றுவாயான சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்பத்தில் எப்படியான செய்திகளெல்லாம் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றன என்பதை சென்ற வாரம் இந்த தொடரிலே நாங்கள் நோக்கினோம். இந்த தொடரிலே ஹிதாயத் என்ற நேரான வழி, நேரான பாதை, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை இலக்காக இருக்க வேண்டும். நேரான வழியில் சென்று நான் அல்லாஹுவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அவாவும் ஆசையும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் எந்த நேரமும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். எனவேதான் அந்த ஹிதாயத்தை அல்லாஹ்விடத்திலே கோருவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. சூரா அல் ஃபாத்திஹாவை குறைந்தது ஒரு நாளைக்கு 17 தடவைகள் நாங்கள் ஓத வேண்டும் தொழுகையில். எனவே குறைந்த கட்டம் 17 தடவைகள் அல்லாஹ்விடத்தில் அந்த நேரான பாதையை கேட்டு அவனிடத்திலே மன்றாடி பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளில் ஒரு முஸ்லிம் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த அல் ஃபாத்திஹா அத்தியாயம் எமக்கு உணர்த்தி நிற்கிறது. அந்த நேரான பாதையை கேட்பதைப் போல அந்த நேரான வழியில் நான் உறுதியாக ஸ்திரமாக நிலைத்து நிற்பதற்கான உதவியையும் அல்லாஹு தஆலா எமக்கு தர வேண்டும் என்பதைப் போல அல்லாஹுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உரியவர்களுடைய பாதையில் என்னை நீ வழிநடாத்தி விடாதே என்ற அந்த கோரிக்கையையும் ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஒரு சாரார் இருக்கிறார்கள், அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள். மற்றும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், உண்மையை அறிந்தும் அதன் மூலம் செயல்படாது மனோ இச்சையின் அடிப்படையிலே செயல்பட்டு வழிகட்ட அந்த சாரார். எனவே சூரா அல் ஃபாத்திஹாவில் நாங்கள் நேரான பாதையை அல்லாஹ்விடத்திலே கோருவதைப் போல அல்லாஹுடைய கோபத்துக்குண்டானவர்களுடைய பாதையில் என்னை நீ வழிநடாத்தி விடாதே, உன்னுடைய உண்மையான செய்திகளை, ஹிதாயத்துடைய செய்திகளையெல்லாம் அறிந்த பிறகும் அதை அப்படியே புறக்கணித்துவிட்டு அவர்களுடைய மனோயிச்சின் அடிப்படையிலே செயல்பட்டு வழிகட்டு போனார்களே, அவர்களுடைய பாதையிலும் என்னை நீ ஆழ்த்திவிடாதே என்ற கோரிக்கையை இந்த சூரா அல் ஃபாத்திஹாவின் ஊடாக தினமும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் செயல்படுவதற்கு அந்த நல்லவர்களுடைய பாதையில் நம்மளை வழிநடாத்தி அல்லாஹுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உண்டானவர்களுடைய பாதையில் இருந்து அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.